ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முள்ளங்கி துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. 2 முள்ளங்கி, அதாவது கிட்டத்தட்ட 150-200 கிராம் இருக்கும். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு, தேவையான அளவு சிவப்பு மிளகாய், தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல். தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, பெருங்காயத்தூள். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். வெடிக்கி சில்லி போட்டிருக்கேன். அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். அதை பாதி ஃப்ரை ஆன பிறகு முள்ளங்கி சேர்த்துக்கணும். முள்ளங்கி சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறணும். முள்ளங்கி அந்த அளவுக்கு பச்சை வடனிங்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த சூட்லேயே 1 நிமிஷம் 2 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 1 நிமிஷம் இருக்கட்டும். அது நல்லா அதுலேயே ஆறட்டும். இப்போ ஒரே ஒரு பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வதக்கிறதுல ஒன்று போட்டுக்கலாம். பச்சை வாடை பிடிக்காதுங்கிறவங்க வதக்கிறதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். புளியை ரொம்ப கொஞ்சமாக அது நனைய வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்தாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை இயக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொரப்பாக சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முள்ளங்கி துவையலுக்கு தாளிப்பதற்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் இப்போ தாளித்து இப்போ இது இதில் சேர்த்தாச்சு. இந்த துவையல் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட சூட்டபுளாக இருக்கும். எப்போதுமே முள்ளங்கி நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற அந்த ஊளைச்சதையை குறைக்கும் தன்மை, இதில் இருக்கிற நீர்ச்சத்தும் தாது உப்புகளும் நம்மளுக்கு உடம்பில் பல வேலைகள் சரியாக நடைபெறுவதற்கு உதவி புரியும். முள்ளங்கி தானே அப்படின்னு நினைக்காம அதில் காரல் இல்லாமல் நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் உகந்தது.